என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 21வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தரித்திரர்கள், அதாவது வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு மிகவும் சிரமப்படுகிறவர்கள், ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் கர்த்தர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லவா? அந்த தரித்திரர்களுக்கு நாம் மனம் இறங்கும் போது நாம் யாராய் மாறுகிறோம்? பாக்கியவான்களாய் மாறுகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்படி நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு குறைவு ஏற்பட்டுறாதா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருந்தேனா, இதுக்காக நான் சம்பாதிக்கிறேன், என் மனைவி பிள்ளைகளுக்காக தானே நான் உழைக்கிறேன், அப்படி இருக்க இதெல்லாம் எடுத்து நான் கொடுத்து கொண்டு இருக்க முடியுமா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புவார்கள். அல்லது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இப்படி கொடுத்து கொண்டே இருப்பதினால் நமக்கு குறைவு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், தரித்திரர்களுக்கு நாம் இறங்கும் பொழுது நாம் யாராய் மாறுகிறோம்? பாக்கியவான்களாய் மாறுகிறோம், பாக்கியவதிகளாய் மாறுகிறோம். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நம்மை சுற்றி எத்தனை பேர் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் நாம் மனமிறங்க ஆரம்பிப்போம். வெறுமனே மனம் இறங்குவது மாத்திரமல்ல, அதை கிரியையில் நாம் செய்ய ஆரம்பிப்போம். நம்மால் எப்படிப்பட்ட உதவியெல்லாம் அவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அவர்களுக்கு நாம் உதவியை செய்ய ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கிரியைகளில் அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்போம். நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.